வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்கோர்சி அகாடமி. நான் உங்கள் சுபின். இந்த வீடியோவில் நம்ம ஆர்டிகிள் 42, அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் 42, அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் 44, சட்ட திருத்தம் 42, சட்ட திருத்தம் 44 பற்றி பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் ஃபுல் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அதுவும் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் நம்ம ஆர்டிகிள் அமெண்ட்மெண்ட் 42ம் அமெண்ட்மெண்ட் 44ம் பார்க்கலாம். ஓகேவா? இது நான் படிக்கும்போது எடுத்த நோட்ஸு. இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த அமெண்ட்மெண்ட் 42, 44ங்கிறது ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட். இந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெண்ட்மெண்ட் 42-ஐ மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னா இவங்க கான்ஸ்டியூஷனையே நிறைய சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷனே புரட்டி போட்ட அமெண்ட்மெண்ட்டு இந்த அமெண்ட்மெண்ட் 42. அதனால தான் இதை மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமெண்ட்மெண்ட், இந்த சட்ட திருத்தம் யார் காலத்தில் வந்திருக்கும் அப்படின்னா, காங்கிரஸ் பீரியடில், இந்திரா காந்தி பீரியடில் வந்திருக்கும். ஓகேவா? இதுக்கு எதிர்த்து தான் பயங்கர போராட்டமெல்லாம் நடக்கும். நம்ம தமிழ்நாட்டில் கூட பயங்கர போராட்டம் இதுக்கு எதிர்ப்பில் இதை எதிர்த்து நடந்துச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு இவங்க இந்த இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவை வந்து இந்தியா அப்படின்னா ஒரு சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு இருந்துச்சு. இந்தியா அப்படிங்கிறது பிரியாம்பிளில் ஒரு சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். சாவரின் அப்படின்னா தமிழில் இறையாண்மை அப்படின்னு சொல்லுவோம். இறையாண்மை அப்படின்னா நம்ம வந்து யாருக்குமே கீழே கிடையாது. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷோட அண்டரில் இருந்தோம். இந்தியாவுக்குள்ளே இருந்த இப்போ ஒரு அரசாங்கமாக இருக்கட்டும், ஒரு மன்னராட்சியாக இருக்கட்டும், இப்போ ட்ரிவான்கூர், மைசூர், ராஜஸ்தான், இது எல்லாமே காஷ்மீர், இது எல்லாமே பிரிட்டிஷுக்கு கீழே இருந்துச்சு. அது சாவரின் நேஷன் கிடையாது, ஏன்னா அது இன்னொரு இதுக்கு கீழே இருக்குது. ஆனால் நம்ம சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம யாருக்கும் கீழே கிடையாது, யாரோட ஆர்டரையும் நம்ம ஃபாலோ பண்ண தேவை கிடையாது. அப்படிங்கிறது தான் இறையாண்மை, சாவரின் அப்படிங்கிறது. இந்தியா ஒரு இறையாண்மையான நாடு அப்படிங்கக்கூடியது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து என்னென்னா டெமோக்ராட்டிக் அப்படின்னா நம்ம வந்து ஜனநாயகம், தமிழில் வந்து ஜனநாயகம், ஓட்டு போட்டு மக்கள் வந்து அந்த ஒரு அரசை உருவாக்குறது, எலெக்ஷன் பேஸ் பண்ணி அந்த அரசு வந்து உருவாகும். ஓகேவா? இந்த மன்னராட்சியில் வந்து எலெக்ஷன் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக அவரோட குழந்தை, மன்னரோட குழந்தை, அப்படி அந்த அரசு வந்து அந்த பேஸில் இருக்கும். ஓகேவா? அப்போது ஜனநாயகம், டெமோக்ராசி அப்படின்னா, டெமோக்ராட்டிக் அப்படின்னா ஜனநாயகம். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா ரிப்பப்ளிக், குடியரசுனா அதோட தலைவர், அந்த நாட்டோட, அந்த சாவரின் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியோட தலைவர் யாருன்னா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஒரு குடியரசு தலைவர். குடியரசு இந்த ரிப்பப்ளிக் அப்படிங்கிறதுக்கு மீனிங் குடியரசு தமிழில். அதோட தலைவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இப்போ நார்மல் மன்னராட்சியிலலாம் எப்படி இருக்கும்னா, அந்த மன்னர் தான் அதோட தலைவராக இருப்பார், அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது. அப்போ இந்தியாங்கிறது ஒரு டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு இருந்துச்சு. இந்த அமெண்ட்மெண்ட் அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை சேஞ்ச் பண்ணி 2 வேர்டை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று என்னென்னா சோஷியலிஸ்ட், இன்னொன்று வந்து செக்குலர் அப்படின்னு சேர்த்துப்பாங்க. சமதர்மம் மற்றும் மத சார்பின்மை. அப்போ இந்தியாங்கிறது ஒரு இறையாண்மையான ஜனநாயகம். எப்படின்னா ஜனநாயக குடியரசு. அது எப்படி இருக்கும் அப்படின்னா மதசார்பின்மையுடையும் அதுக்கப்புறம் சமதர்மத்தோடவும் இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த அமெண்ட்மெண்ட் படி ஆட் பண்ணது. 2 விஷயத்தை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று சோஷியலிஸ்ட், இன்னொன்று வந்து செக்குலர். சோசியலிஸ்ட், செக்குலர் அப்படின்னு 2 வேர்டை ஆட் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 வேர்டு எதுன்னு கேட்பாங்க, சோசியலிஸ்ட், செக்குலர். ஓகேவா? சமதர்ம, மத சார்பின்மை, இதை 2யுமே இதுதான் இந்தியா அப்படின்னு ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த இது கூட. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னும் 2 வேர்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. அது இதில் கொடுக்கல, எழுதி வச்சுக்கோங்க. இன்டிகிரிட்டி அண்ட் யூனிட்டி. ஓகேவா? ஒற்றுமை, அதுக்கப்புறம் சகோதரத்துவம். அந்த 2 வேர்டும் இந்த அமெண்ட்மெண்ட் படி தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஆட் பண்ணியிருப்பாங்க இன்டிகிரிட்டி அண்ட் யூனிட்டி. இது முக்கியம். அடுத்து இது படி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பியாண்ட் ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி. ஓகேவா? இப்போது ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க, ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அதை வந்து அது இப்போ தப்பாக இருக்குங்க பட்சத்தில், அது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுது அப்படிங்கிற டைமில் நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஆனால் இந்த அமெண்ட்மெண்ட் படி நான் இதுக்கப்புறம் கொண்டு வரக்கூடிய எந்த சட்ட திருத்தம்னா இருக்கிற சட்டத்தை சேஞ்ச் பண்ணுறது. அப்படி சேஞ்ச் பண்ணும்போது அதில் நீங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னது தான் என்னென்னா மேட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பியாண்ட் ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கோ எங்கள் கோர்ட்டுக்கு எல்லாம் போக முடியாது. ஜுடிஷியல் இதெல்லாம் கிடையாது.
அடுத்து இன்னும் இதில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 51A ஃபண்டமெண்டல் டியூட்டி நம்மளோட அடிப்படை கடமைகளை கொண்டு வந்தது 51A அப்படிங்கக்கூடிய ஆர்டிக்கிளை கொண்டு வந்து அதுக்குள்ள அடிப்படை கடமைகள் ஒரு 11 கடமைகள் இருக்கும். அது ஒன்னொன்னும் ஆர்டராக படிங்க. ஏன்னா ஒரு 7வது கடமை என்ன 8வது இது என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய NTPC எக்ஸாமில் ஒரு ஆர்டிக்கிளுக்கு உள்ளே இருக்கக்கூடியதுல இருந்து கேட்குறாங்க. இப்போ ஆர்டிக்கிள் 21ல் உள்ளே இருக்கக்கூடியதை கேட்குறாங்க. அதே மாதிரி ஆர்டிக்கிள் 21 ஆர்டிக்கிள் 20 இதுக்குள்ள ஆர்டிக்கிள் 20க்குள்ளே ஒரு 3 இது இருக்கும். அது என்னென்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ஆர்டிக்கிள் 19க்குள்ளே இருக்கிறது கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டும் நீங்கள் படிக்கணும். இந்த 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. அது என்னென்னங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இந்த 42வது சட்ட திருத்தத்தின் கீழ் தான் கொண்டு வந்தாங்க. அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா curtail the power of judicial review and writ. இப்போ நீங்கள் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது தான் ஜுடிஷியல் ரிவ்யூ. அடுத்து ரிட் அப்படின்னா இப்போ ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னா நீங்கள் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கோ ஹை கோர்ட்டுக்கோ போகலாம். இப்போ மற்ற கேஸ்லாம் நம்ம வந்து கீழே இருக்கக்கூடிய கோர்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இருந்தே தான் அப்படி ஒன்றா மேலே போக முடியும். ஆனால் உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டு போகலாம். அந்த ரிட் பவரை இவங்க கேன்சல் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா கம்மி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஜுடிஷியல் ரிவ்யூ அந்த ரிட் பவரையும் இந்த இதுபடி கம்மி பண்ணியிருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா லோக்சபா ராஜ்யசபா எலெக்ஷன் இருக்கு தெரியுமா? நம்ம எவ்வளோ வருஷம் இது பண்ணுறாங்க ஆட்சி பண்ணுறாங்க 5 இயர்ஸ் ஆட்சி பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க இந்திரா காந்தி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 5 வருஷத்துலேருந்து 6 வருஷம் ஆக்கியிருப்பாங்க. அப்போ பாருங்கள் அவங்களுக்கு ஃபேவராக பண்ணிட்டாங்க. 5 வருஷத்துலேருந்து 6 வருஷமாக ஃபேவர் பண்ணியிருப்பாங்க. இதில் 5 to 6 years. ஓகேவா? ரைஸ்டு த டென்யூர் ஆஃப் லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 5 to 6 years 5லேருந்து 6 வருஷமாக மாற்றிருப்பாங்க. இதெல்லாம் பெரிய பிரச்சனையாச்சு. ஏன்னா அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்போ 5லேருந்து 6 வருஷம் ஆகும்போது அவங்களுக்கு இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா ஆட்சி பண்ணுற மாதிரி ஆகுது அப்படின்னு எதிர்க்கட்சியெல்லாம் பயங்கரமாக பிரச்சனை பண்ணாங்க. அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா ஆல் இண்டியா ஜுடிஷரி சர்வீஸ் அப்படின்னு ஒன்றா கொண்டு வந்தாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். அதே மாதிரி IPS இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இதெல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் இதில் வரக்கூடியது. அதே மாதிரி இவங்க ஆல் இண்டியா ஜுடிஷரி சர்வீஸும் ஒன்று கொண்டு வந்தாங்க. எதுக்கு அப்படின்னா இவங்க தான் ஜுடிஷியல் ரிவ்யூலாம் கேன்சல் பண்ணிட்டாங்களே. ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இந்த இதுக்கு கீழே போய் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஏதாவது பிரச்சனைனா இதில் நம்ம வந்து தீர்வாக கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு ஆல் இண்டியா ஜுடிஷியரி சர்வீஸ் அதை கொண்டு வந்திருந்தாங்க. 1973 கேஷவ் பாரதி கேஸ் ஒன்று இருக்கும். ஆல் இண்டியா 1973 கேஷவ் பாரதி கேஸ் என்ன சொல்லியிருப்பாங்க? கேஷவ் பாரதி கேஸ் என்ன சொல்லியிருக்கோன்னா நம்ம ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர்றது எந்த சட்ட திருத்தமாக வேணாலும் இருக்கலாம். அந்த சட்ட திருத்தம் ஒரு கான்ஸ்டியூஷனோட அந்த அடிப்படை ஸ்ட்ரக்சரை வந்து அசைக்கக்கூடாது, அதில் எந்த சேஞ்சுமே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு. ஆனால் இந்த சட்ட திருத்தம் 42வது அமெண்ட்மெண்ட் இந்த கேஷவ் பாரதி கேஸை ஓவர் ரைடு பண்ணிட்டு ஓகேவா இதை வந்து கேன்சல் பண்ணிட்டு 1973 இந்த சட்ட திருத்தம் 42 எப்போ வந்துச்சு? 1976 42வது சட்ட திருத்தம் எப்போ வந்திருக்குன்னா 1976 6 7 7 × 6 என்ன வரும் 42 அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இந்த 76 வந்த இந்த சட்ட திருத்தம் 73 கேஷவ் பாரதி அப்படிங்கிற ஒரு கேஸ் போட்டு நம்ம ஒரு கான்ஸ்டியூஷனில் நம்ம ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரோம் அப்படின்னா அந்த அமெண்ட்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேஸ் போட்டிருப்பாரு. அந்த கேஸ் படி அந்த கேஸோட ஃபைனல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அமெண்ட்மெண்ட்டை நீங்கள் போடலாம், ஆனால் அமெண்ட்மெண்ட் வந்து ஃபண்டமெண்டலாக அதோட ஃபுல் ஸ்ட்ரக்சரை வந்து எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. ஒரு கான்ஸ்டியூஷனில் நம்ம அந்த கான்ஸ்டியூஷனோட அந்த ஸ்ட்ரக்சரை மாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த தீர்ப்பை இந்த 42வது அமெண்ட்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஓவர் ரைடு பண்ணியிருக்கோம். ஓகேவா? இவ்வளோதான் இந்த 42வது அமெண்ட்மெண்ட். இது ரொம்ப 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 முக்கியமான அமெண்ட்மெண்ட். இதில் நான் சொன்ன ஒரு பாயிண்ட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த PDF வந்து நம்மளோட ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆப்பில் நீங்கள் போயிட்டு லெஃப்ட் சைடு ஒரு 3 கோடு இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அந்த கோட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கும். அதுக்குள்ளே நான் இந்த மெட்டீரியல்லாம் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை எடுத்துகிட்டு நீங்கள் அதை ரீட் பண்ணுங்கள். நீங்கள் தமிழில் இப்போ படிக்கிறவங்க உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தமிழில் இந்த ஒரு பாயிண்ட்டையும் இது இங்கிலீஷ்லேயே வாஸ்ட்டாக புரியும். நீங்கள் தமிழில் வேணும் அப்படின்னா தமிழில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போது நெக்ஸ்ட்டு 44வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அதை பார்க்கலாம். 44வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 44வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனது தான் 44வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். அது வந்து யாருன்னா இன்னொரு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். அந்த அமெண்ட்மெண்ட்டை வேற ஒரு கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. யாருன்னா மொரார்ஜி தேசாயோட கவர்மெண்ட். ஓகேவா? ஜனதா பார்ட்டியோட மொரார்ஜி தேசாயோட கவர்மெண்ட்.
ஃபஸ்ட்டு 42வது காங்கிரஸ் கவர்மெண்ட்டு இந்த இதெல்லாம் பண்ணதுனால ரொம்ப ஓட்டு வந்து போய் அதுக்கப்புறம் வேற கவர்மெண்ட்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. அது யார், எந்த கவர்மெண்ட்? மொரார்ஜி தேசாயோட ஜனதா பார்ட்டி. இந்த 44வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எப்போ வரும்னா 1978 வரும். 1978 வரும். இதுபடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதில் பண்ணது என்ன அப்படின்னா, லோக்சபா, ராஜ்யசபா, லோக்சபா, அதுக்கப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, நம்மளோட சட்டசபை, தமிழ்நாடு சட்டசபைலாம் இருக்குது தெரியுமா, ஸ்டேட் சட்டசபை, அதோட இயர் எவ்வளோ நாளும் ஆட்சியில் இருக்கலாம் அப்படிங்கிறத 6லேருந்து 5 மாற்றிருப்பாங்க. ஓகேவா? அப்போது நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது ஃபுல்லு உட்காந்து சென்டென்ஸ் எழுதிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? இங்கே பாருங்கள், நான் எப்படி எடுத்திருக்கேன். லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டேம் அப்படின்னு போட்டு ஒரு அரை மார்க் போட்டு 6 to 5. நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது இப்படி தான் எடுக்கணும். ஓகேவா? இதை விடையும் ஷார்ட்டாக எடுக்கலாம். பெருசாக எடுத்து ஃபுல்லாக உட்காந்து எழுதக்கூடாது. அப்படி இந்த புக்கில் இருக்கிறத அப்படியே எழுதக்கூடாது. ஓகேவா? அப்போது என்ன பண்ணிட்டாங்க, 44வது அமெண்ட்மெண்ட் படி 6 வருஷத்துலேருந்து 5 வருஷமாக மாற்றினாங்க. இதெல்லாம் கேட்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, கொஞ்சம் டீப்பாக கேட்கணும்னா ஒரு 4 கூற்றை கொடுத்துருவாங்க. இதில் எது 44வது அமெண்ட்மெண்ட்டில் சொல்லலை அப்படின்னு கேட்பாங்க. அப்படிலாம் கேட்டால் கொஸ்டின் டஃப்பாக இருக்கும். நிறைய பேர் அதை போட்டுட மாட்டாங்க. நீங்கள் கிளியராக படித்தா நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அப்போது 6 வருஷத்துலேருந்து 5 வருஷமாக மாற்றிருப்பாங்க. அங்கே இருக்கிறதுக்கு அப்படியே உள்டா. அதுக்கடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பிரசிடென்ட் ரீகன்சிடரேஷன் ஒன் டைம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பிரசிடென்ட்டுக்கு நம்ம அனுப்புவோம். சட்டசபை இந்த பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணி பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவாங்க. பிரசிடென்ட் வந்து ஒரு டைம் நீங்கள் வந்து அவர் வந்து திரும்ப அனுப்பலாம். நீங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை திருத்துறதுக்கு திரும்ப பார்லிமெண்ட்டுக்கே அனுப்பலாம். ஒரு டைம் தான் அனுப்ப முடியும். ஓகேவா? செகண்ட் டைம் பார்லிமெண்ட்டில் அதை சேஞ்ச் பண்ணாமல் திரும்ப அனுப்பி மறுபடியும் நீங்கள் இதை பாஸ் பண்ணுங்கன்னு அனுப்புனா பிரசிடென்ட் பாஸ் பண்ணி தான் ஆகணும். அதான் பிரசிடென்ட் ரீகன்சிடரேஷன் ஒன் டைம்னு எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு, பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ரீஸ்டோர். சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டோட பவர் வந்து மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அந்த இதில் வந்து கர்டைல் பண்ணியிருப்பாங்க, கம்மி பண்ணியிருப்பாங்க. இங்கே ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க. அடுத்து இன்னும் முக்கியமான ஒன்று என்னென்னா, ஆர்ம்டு ரிபல்லியன், இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸு. இப்போ வந்து நேஷனல் எமர்ஜென்சின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பிரசிடென்ட் ரூலுக்குள்ளே வந்துடும். இப்போ உள்ளுக்குள்ளே இருந்த சிஎம்முக்கெல்லாம் பவர் கிடையாது, போயிடும். ஓகேவா? இந்தியாவில் 3 வகையான எமர்ஜென்சி இருக்குது. ஒன்று நேஷனல் எமர்ஜென்சி, இன்னொன்று வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி, இன்னொன்று வந்து ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி. இதுக்கு ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னா 352 தான் என்னென்னா நேஷனல் எமர்ஜென்சிக்கு, +4 போடுங்க. 356 ஸ்டேட் எமர்ஜென்சி, 360 ஃபைனான்ஸ் எமர்ஜென்சி. ஓகேவா? நமக்கு 360 டிகிரினா என்ன, ஒரு ஃபுல் ரவுண்டு தான் 360 டிகிரி. அப்போது நமக்கு ஃபைனான்ஸ் தான் நம்ம சுற்றியும் 360 டிகிரிலையும் நம்ம நல்லா இருக்கணும்னா என்ன வேணும், காசு வேணும் எந்த பக்கமும். அப்போது 360 அப்படின்னா ஃபைனான்ஸ்னு வச்சுக்கோங்க. அதில் -4 போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நேஷனல் எமர்ஜென்சி, 2வது ஸ்டேட் எமர்ஜென்சி, 3வது ஃபைனான்ஸ் எமர்ஜென்சி. இதுதான் இதோட ஆர்டிக்கிள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 ஆர்டிக்கிள். உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, நேஷனல் எமர்ஜென்சியோட ஆர்டிக்கிள் என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? அப்போது இந்த 352வது ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நேஷனல் எமர்ஜென்சியை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்திரா காந்தி ஃபர்ஸ்ட் அந்த டைமில், அந்த பீரியடில். ஓகேவா? அப்போது நேஷனல் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணும்போது இங்கே இருந்தக்கூடிய சிஎம், மற்ற இவங்களுக்கு மற்ற தலைவர்களுக்கெல்லாம் ப்ரொட்டஸ்ட் எதுவும் பண்ண முடியாமல், எந்த இதுவும் கண்டிக்க முடியாமலாம் ஆச்சுது. ஓகேவா? அதனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னால் ஒரு நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு நீங்கள் வந்து நேஷனல் எமர்ஜென்சி, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்போது நமக்கு நேஷனல் எமர்ஜென்சி கொடுக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனில் இருந்துச்சு. அதை சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆர்ம்டு ரிபல்லியன், நீங்கள் ஒரு ஆயுதம் எடுத்து, இப்போ நக்சல், மாவோயிஸ்ட்லாம் இருக்காங்க தெரியுமா, அந்த மாதிரி அவங்க ஒரு பெரிய ஒரு கூட்டமாக நம்மளை வந்து நாட்டில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த டைமில் மட்டும்தான் நமக்கு வந்து நேஷனல் எமர்ஜென்சியை கொண்டு வர முடியும். அந்த மாதிரி பிரச்சனைக்கு இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், ஒரு ஸ்டேட்டில் ஏதோ பிரச்சனை நடக்குது, பொலிட்டிக்கலாக ஏதோ பிரச்சனை நடக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரக்கூடாது. நாட்டில் ஏதோ பொலிட்டிக்கல் பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் வந்து இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸுக்கெல்லாம் நீங்கள் நேஷனல் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் இதை இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸை ஆர்ம்டு ரிபல்லியனாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு கேட்பாங்க, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸை ஆர்ம்டு ரிபல்லியனாக சேஞ்ச் பண்ண அமெண்ட்மெண்ட் எதுன்னு கேட்பாங்க. ஓகேவா? அமெண்ட்மெண்ட் 44. அதுக்கப்புறம் நம்ம ஒரு நேஷனல் எமர்ஜென்சி கொடுக்கணும் அப்படின்னா 3 டைமில் கொடுக்கலாம். ஒன்று வந்து வார்,
ஓகேவா, பெரிய வார் நடக்குது. இப்போ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் நடக்குது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்குது அப்படின்னா அந்த டைமில் வார் டைமில் இது பண்ணலாம் நேஷனல் எமர்ஜென்சி. இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் அக்ரஷன், வெளி சக்தி வந்து பயங்கரமாக டேக்ஸ் ஏதோ போட்டு நம்மளை வந்து அவங்க வந்து நம்மளை இது பண்ண பார்க்குறாங்க. இப்போ நம்ம வந்து அணுகுண்டு சோதனை நடத்தும் போது அமெரிக்கா வந்து நம்ம மேலே டேக்ஸ் போட்டு பயங்கரமாக நம்மளோட சேல்ஸு நம்மளோட பிஸ்னஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அந்த மாதிரி பெருசாக ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கிற பட்சத்தையும், இல்லைன்னா வார், இதுவும் வார் ரிலேட்டட் தான், அப்படி நடக்குதுங்கும்போது எக்ஸ்டர்னல் அக்ரஷன், அது அப்போது நமக்கு வந்து நேஷனல் எமர்ஜென்சி இது பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு இருந்துச்சு, அதை இப்போ மாற்றி ஆர்ம்டு ரெபெலியன். இது நம்ம நாட்டுக்குள்ளேயே வரக்கூடிய உருவாக்கக்கூடிய இந்த ஆர்ம்டு ரெபெலியன், இந்த ஆயுதமேந்து போராட்டம் நடத்துகிறவங்க ஆயுதமேந்தி, ஓகேவா. அது பெரிய கலவரம் ஆகிட்டு அப்படின்னா அந்த டைமில் அந்த ஆயுதமேந்தி வரக்கூடிய அந்த பிரச்சனை டைமில் நம்ம வந்து நேஷனல் எமர்ஜென்சியை கொடுக்கலாம், ஓகேவா. இதுதான் சேஞ்ச் பண்ணது, ஓகேவா. ஆர்ம்டு இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸை ஆர்ம்டு ரெபெலியனாக மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கும். எதில் இருக்கும் அப்படின்னா ஆர்டிக்கிள் 19ல் எஃப் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்டிகிள் 19ல் ABCDEF G அப்படின்னு 7 இது இருக்கும், ரைட்ஸ் இருக்கும். அதில் எஃப் தான் என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆன் ப்ராப்பர்ட்டி, ஓகேவா. அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ப்ராப்பர்ட்டியில் இருந்தக்கூடிய அந்த அடிப்படை உரிமையை தூக்கி லீகல் ரைட்ஸில் வச்சுருப்பாங்க, 307 வச்சுருப்பாங்க, ஓகேவா. ஃபஸ்ட்டு இது எங்கே இருக்கும் அப்படின்னா ஆர்டிகிள் 19ல் எஃப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் 31 ஆர்டிகிள் 31 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் அதில் இருக்கும். இது ரெண்டுலேயுமே வந்து ப்ராப்பர்ட்டியை பற்றி சொல்லியிருப்பாங்க. ப்ராப்பர்ட்டிங்கிறது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு. அதை எடுத்து எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னா 307 வச்சுருப்பாங்க. இது எதனால் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது, அப்போ அந்த ரோடு அந்த இடம் தேவைப்படுதுங்கும் போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியாக எடுக்கிறோம், ஓகேவா. அந்த ஒருத்தங்க கிட்டேருந்து எடுக்கும்போது அவங்க எங்கே போவாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போவாங்க, இது என்னோடய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் பண்ணுதுங்கும்போது நமக்கு அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ஒரு கவர்மெண்ட் வந்து எடுத்துக்க முடியாது, ஓகேவா. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணுங்கிறதுக்காக அதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து எடுத்து லீகல் ரைட்ஸில் வச்சுருப்பாங்க 307. இது ரொம்ப முக்கியம். 31லேருந்து எடுத்து எந்த ஆர்டிக்கிளில் ரைட்ஸ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை வச்சுருப்பாங்கன்னு கேட்பாங்க. 300A, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த ஆர்டிக்கிள் 2021 எமர்ஜென்சி அப்போ நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது, கேன்சல் பண்ண முடியாது, ஓகேவா. இந்த ஆர்டிக்கிள் 2021 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய இது மட்டும்தான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இந்த 2 இதையுமே வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியாது. இதுவும் ரொம்ப முக்கியம். ஒரு எமர்ஜென்சி அப்போ எந்த 2 ஆர்டிக்கிளை ரிமூவ் பண்ண முடியாதுன்னு கேட்பாங்க. 20 என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அந்த தப்பு இப்போ சட்டப்படி அது தப்புனா மட்டும்தான் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இப்போது சட்டத்தில் இந்தந்த விஷயங்களை பண்ணால் தப்பு அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பண்ண தப்பு சட்டத்திலே இல்லை, ஓகேவா. நீங்கள் ஏதோ இப்போ புதுசாக வரக்கூடிய சைபர் கிரைம் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, அது வந்து சட்டத்தில் இல்லைங்க பட்சத்தில் உங்களுக்கு தண்டனை கிடைக்காது. இன்னொன்று, ஒரு தப்புக்கு ஒரு தடவை தான் தண்டனை, ஓகேவா. ஒரு தப்புக்கு ஒரு டைம் தான் தண்டனை, மறுபடியும் தண்டனை கிடையாது. நோ டபுள் ஜியோபார்ட்டி. ஃபர்ஸ்ட் என்னன்னா நோ எஸ் போஸ்ட் ஃபேக்டோலா, இது ஃபர்ஸ்ட். என்னன்னா நீங்கள் சட்டப்படி தப்புனா மட்டும்தான் அது தப்பு, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தண்டனை கிடையாது. ரெண்டாவது என்னன்னா நோ டபுள் ஜியோபார்ட்டி, ஓகேவா. நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது தப்பான்னு தெரியல, பார்த்துக்கோங்க, ஓகேவா. நோ ஜியோபார்ட்டி அப்படின்னா என்னன்னா இந்த ஆர்டிகிள் 20ல் ரெண்டாவது இது என்னன்னா உங்களுக்கு ஒரு தப்புக்கு ஒரு தடவை தான் தண்டனை, ஓகேவா. ஒரு டைம் உங்களுக்கு தண்டனை கொடுத்து எங்களை அந்த ஒரு தப்புக்கு இந்த தண்டனை, ஓகேவா, ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பிடிச்சிட்டு போயிட்டு அதே தப்புக்கு இன்னொரு தண்டனையாக கொடுக்க முடியாது, ஓகேவா. ஒரு தப்புக்கு ஒரு டைம் தான் தண்டனை. நோ டபுள் ஜியோபார்ட்டி. மூணாவது என்னன்னா நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன், ஓகேவா. நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு நீங்கள் பண்ண தப்புக்கு விட்னஸ் கிடையாது, ஓகேவா. விட்னஸ் கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் தப்பு பண்ணி ஜெயிலில் கிடப்பீங்க, உங்களையே அடித்து உங்களையே விட்னஸ் ஆக்குவாங்க, ஓகேவா. நான் அந்த தப்பு பண்ணேன், நான் இதை இங்கே பண்ணேன், இங்கே போனேன், இந்த தப்பை நான் தான் பண்ணேன் அப்படின்னு உங்களை விட்னஸாக மாற்றுறது. அப்படி பண்ணக்கூடாது. நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன், அவங்களுக்கு எதிராக விட்னஸாக மாற்ற முடியாது, ஓகேவா. இது 3 தான் ஆர்டிகிள் 20ல். இந்த 3மே வந்து நம்ம ஃபண்டமெண்டல் இந்த எமர்ஜென்சி பீரியட், நேஷனல் எமர்ஜென்சி பீரியட்லலாம் நம்ம இதை வந்து கரெக்டாக கேன்சல் பண்ண முடியாது. மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கேன்சல் பண்ணிக்கலாம். மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் இப்போ ஒரு குழுவாக ஒரு இடத்துல கூடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஆர்டிகிள் 19ல் இருக்கும், ஓகேவா. அந்த மாதிரி நீங்கள் அந்த ஆர்டிகிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிகிளையுமே வந்து நீங்கள் பார்த்துருக்கணும், அது ரொம்ப முக்கியம்.
அந்த ஆர்டிகிள்லாம் கேன்சல் பண்ணலாம். இந்த ஆர்டிகிள் 20 கேன்சல் பண்ண முடியாது. ஆர்டிகிள் 21 என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னா உங்களோட ப்ரைவேசியை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சுத்தமான சுகாதாரமான ஒரு என்விரான்மெண்ட், அது வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. இது எல்லாமே வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியாது எமர்ஜென்சி பீரியட் அப்போ. ஓகேவா? இதில் இந்த ஆர்டிகிள் 21 கீழே நிறைய இது வரும், நிறைய பாயிண்ட் வரும். இந்த இதில் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியில் என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய வரும். அது என்னங்கிறது ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது ரெண்டாவது இந்த ஆர்டிகிள் 21ல் ரெண்டாவது இருக்கக்கூடிய ரைட்ஸ் என்ன, மூணாவது இருக்கக்கூடிய ரைட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. எப்படி ஃபண்டமெண்டல் டியூட்டி 11 இருக்குது, அதில் மூணாவது என்ன நாலாவது என்னன்னு கேட்பாங்க. அதேமாதிரி ஆர்டிகிள் 19ல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு 7 இருக்குது. 7ல் 1 கேன்சலு, 6 இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த 6ல் மூணாவது என்ன நாலாவது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஆனால் இதில் அந்த பர்டிகுலர் நம்பர் என்னன்னு கேட்க மாட்டாங்க. இதில் ஒரு 4 ரைட்ஸ் கொடுத்து எது ஆர்டிகிள் 21ல் இல்லை அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா ஒரு ரைட்ஸு கரெக்டாக கொடுத்துட்டு இதில் எது ஆர்டிகிள் 21ல் உள்ளது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஆப்ஷன் 4 இது கொடுத்துட்டு எது ஆர்டிகிள் 21ல் சொல்கிறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆர்டிகிள் 21 ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்போது இந்த ஆர்டிகிள் 20ஐயும் இந்த ஆர்டிகிள் 21ஐயும் நமக்கு எமர்ஜென்சி பீரியட் அப்போது கேன்சல் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா குவாரம் இஸ் மஸ்ட். குவாரம் இஸ் மஸ்ட் அப்படின்னா குவாரம் அப்படின்னா என்னன்னா ஒரு மீட்டிங். ஓகேவா? இப்போ ஒரு சட்ட திருத்தம் கொண்டு போகிறாங்க அப்படின்னா எல்லா அந்த மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு அதை வந்து கொண்டு வருவாங்க பார்லிமெண்ட்டில். அந்த மீட்டிங் தான் கோரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோரத்தில் 1/10 மினிமம். 1/10னா இப்போ 10ல் ஒரு இது வந்து ஒரு பங்கு வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். அந்த ஒரு சட்ட திருத்தமோ ஏதோ கொண்டு வர்றதுக்கு அந்த மீட்டிங்கை 10ல் 1%, 10ல் 1 அப்படின்னா என்னன்னா 10%, 10% பேர் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணணும். ஓகேவா? 1/10 மினிமம் அட்டண்டன்ஸ் அவ்வளோ இருக்கணும். இந்த இந்திரா காந்தி பீரியடில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கோரம் இதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாச்சா, இவங்களே முடிவு பண்ணியிருந்தது. ஓகேவா? அங்கே சட்டமன்றத்தில் ஆள் இல்லைனாலும் பரவாயில்ல, இவங்களே முடிவு பண்ணியிருந்தது. சட்ட திருத்தத்துக்கெல்லாம் இவங்களே பண்ணியிருந்தது. அப்போது இந்த அமெண்ட்மெண்ட் படி என்ன பண்ணிட்டாங்கன்னா 1/10 மினிமம் அட்டண்டன்ஸ் வேணும் அப்படின்னு இது பண்ணியிருப்பாங்க. 42nd அமெண்ட்மெண்ட்டில் இதை கேன்சல் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ பேர் இருந்தாலும், ஒருத்தன் வந்தாலும் இந்திரா காந்தி மட்டும் இருந்தாலும் நானே இப்போ இதை பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணியிருப்பாங்க. அது இந்த 42nd அமெண்ட்மெண்ட் அப்போது இந்த கோரம் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கணுங்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க 1/10. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கேபினெட் அட்வைஸ் மேண்டட்டரி. கேபினெட் அட்வைஸ் அப்படின்னா ஒரு நேஷனல் எமர்ஜென்சி கொடுக்கணும் அப்படிங்கும்போது இந்த டைரெக்டாக இப்போ பிரசிடென்ட் வந்து நேஷனல் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணுவார். பிரசிடென்ட் அவரே அனௌன்ஸ் பண்ண மாட்டார். அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து அவர்கிட்ட சொல்லுவார், இவங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன அப்படின்னா இப்போ ரெண்டாவது என்னன்னா கேபினெட் அட்வைஸ் மேண்டட்டரி. இப்போ இந்த ஆர்டிகிள் 44 படி நீங்கள் கட்டாயம் ரிட்டனில் ஒரு நேஷனல் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணணுங்கும்போது ரிட்டனில் பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணணும். இப்படி கேபினெட்லேருந்து சட்டசபையிலேருந்து இவங்க வந்து இப்போ லோக்சபையிலேருந்து இப்படி நாங்கள் வந்து நேஷனல் எமர்ஜென்சியை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ரிட்டனில் கொடுத்தா மட்டும்தான் இவர் நேஷனல் எமர்ஜென்சியை அனௌன்ஸ் பண்ண முடியும் பிரசிடென்ட். அதுக்கப்புறம் ப்ரெஸ் ஃப்ரீடம். இப்போது நமக்கு வந்து லோக்சபாலெலாம் என்ன நடக்குது அப்படிங்கக்கூடியது நம்ம வந்து டிவிலலாம் பார்க்குறோம். அந்த ப்ரெஸ் ஃப்ரீடம் எந்த அமெண்ட்மெண்ட் படி கிடச்சிது அப்படின்னா 44வது அமெண்ட்மெண்ட். இந்த இதுலேருந்து இந்த சீக்ரெட்டான விஷயங்கள் மட்டும் இது பண்ண முடியாது, ரெக்கார்ட் பண்ண முடியாது. மற்ற விஷயங்கள் எல்லாமே கேபினெட்டில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம வந்து ப்ரெஸ் ஃப்ரீடம் இது மூலம் நம்ம வந்து நாட்டுக்கு ஒளிபரப்பு செய்யலாம், நாட்டு மக்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜ். பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜ் அப்படின்னா பார்லிமெண்ட்ரி அட்டர். இப்போ ஒருத்தங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும். ஒரு மினிஸ்டர் வந்து இந்திரா காந்தி சொன்ன மாதிரி கேட்கல அப்படின்னா அவங்கள இதுக்கு முன்னாடி டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க ஈஸியாக இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி. இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி யாரோட பிரசிடென்ட் இந்த பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா ஒன்று பிரசிடென்ட், ஃபைனல் வந்து பிரசிடென்ட்கிட்டையும், இன்னொன்று வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்டையும் பெர்மிஷன் வாங்கி அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒருத்தங்களை ரிமூவ் பண்ண முடியும், ஒரு மினிஸ்டரை. ஓகேவா? இவ்வளோதான் 44வது அமெண்ட்மெண்ட். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணது இந்த அமெண்ட்மெண்ட்டில் ரொம்ப 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 முக்கியம். இதுக்கு ஒரு கோட்வேர்டு லாஸ்ட் இதுலேயே நான் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா இதோட இது 44வது அமெண்ட்மெண்ட்
1978. இப்போ ப்ராப்பர்ட்டி அப்படிங்கக்கூடியது இங்கே எடுத்துக்கோங்க. இதுதான் ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு வீடோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேவா? சுற்றி 4 பக்கமும் காம்பவுண்ட் இருக்குது. எதுக்கு? ஏழைங்க அந்த வீட்டை எட்டி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்போ 4 பக்கமும் காம்பவுண்டு, அதான் 44. ஏழைங்க அந்த ப்ராப்பர்ட்டி எட்டி பார்க்கக்கூடாது. அப்போ 7, 8 ஏழைங்க எட்டி பார்க்கக்கூடாது. ஓகேவா? அப்போது 44வது அமெண்ட்மெண்ட்டில் முக்கியமானது ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆன் ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணது என்னன்னா இந்த 44வது அமெண்ட்மெண்ட். அப்போது உங்களுக்கு இந்த 2 அமெண்ட்மெண்ட்டும் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிஎஃப் அதில் கொடுத்துருக்குறேன். ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதேமாரி டெலிகிராம் சேனல் லிங்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி. ஜெய் ஹிந்த். பாய்.